எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை சிக்மா மேல்ஸ் ஆர் நேச்சுரலி இன்டிமிடேட் டூ அதர்ஸ். நேச்சுரலி இன்டிமிடேட் டூ அதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டெர்ம்க்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாய திறக்காமலே பேசுற ஒரு ஸ்டைல் அப்படின்ற மாரி சொல்லலாம். இவங்க வந்து அப்பியரன்ஸ்லயே வந்து மிரள வைக்கிறது அப்படின்ற மாரி சொல்லலாம். இவங்க வாய திறக்காமலே பேசுற ஸ்டைல் வந்து நெறைய பேர மிரட்டும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். இவங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஓடிட்டே இருக்கும். இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க கிட்ட இது பேசணும், ஜாக்கிரதையா தான் பேசணும். இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருந்தா தான் நம்ம வண்டி ப்ராப்பரா ஓடும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் எல்லாருக்குமே அதிகமா இருந்துட்டு இருக்கும். அது இவங்களோட பிரசன்ஸ்லயே காமிச்சிட்டு இருப்பாங்க சிக்மா மேல்ஸ். இந்த மாதிரியான ஆண்கள சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு எதனால இந்த மாரி தாட் அதிகமா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சோசியல் செட்டிங்ஸ்குள்ள இந்த ஆண்கள் வந்து எப்பவுமே பொருந்துறது கிடையாது. இந்த சோசியல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டேட்டஸ்ல ரொம்ப பெரிய ஆளு. நான் பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு ஆளு. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு. நான் இவ்வளோ ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து, யார் என்ன சொன்னாலுமே இவங்க கிட்ட அந்த பாட்ஷா பலிக்காது. அதே சமயத்துல பவர் பிளே பண்ற விஷயமும் இந்த மாரி ஆண்கள் கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். நான் இந்த பவர்ல இருக்கேன். நான் நினைச்சா இத பண்ண முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு, யாராவது இந்த மாரி ஆண்கள் கிட்ட சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பேசுறவங்களுக்கு தான் அது பேக் ஃபயரா ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஒரு நார்மலான கான்வர்சேஷன் கூட இவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப டிஃபரண்டான பதில்கள் கிடைக்கும். டிஃபரண்டான கேள்விகள் இவங்க கேட்பாங்க. அதனால சின்ன விஷயத்துல கூட இவங்கள ஏமாத்த முடியாதுன்னு சொல்லப்படுற பயம் சுத்தி இருக்க பீப்பிள் மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இந்த சோசியல் செட்டிங்ஸ்குள்ள பொருந்தாத இந்த ஸ்டைலே இந்த ஆண்கள வந்து பாஷா போல மாசா எதுவும் செஞ்சதில்ல. கத்தியில ரத்தம் இல்ல ரவுடி தான் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த மாரி இவங்க எதுவுமே பண்ணாம இவங்க இவங்களா இருக்கிற அந்த பிரசன்ஸ்லயே வந்து எல்லாரையுமே பயப்பட வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல் சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அதுவும் சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் கிட்ட இருக்கிற சைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, எக்கச்சக்கமான கன்டென்ட்ட பேசுறதுக்கான ஒரு வால்யூம் கணக்குல இருக்கிற ஒரு சைலன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா பொதுவா மக்கள் எல்லாருமே, பொதுவா எந்த மனிதர்கள் நீங்க எடுத்தாலுமே, அவங்களுக்கு தெரியாத விஷயத்து மேல ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அது வந்து ப்ராசஸா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம். தெரிஞ்சிருச்சுன்னா, ஓகே இதுதான் நம்ம போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா போயிருவாங்க யாரா இருந்தாலும். ஆனா தெரியாத விஷயம் பண்ணும்போது, தெரியாத நபர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். இங்க என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லப்படுற பயம் எல்லா மனிதர்களுக்குள்ளயுமே இருக்கும். இந்த விஷயம் தான் வந்து சிக்மா மேல்ஸ ரொம்ப இன்டிமிடேட்டடா வச்சிருக்கும். ஏன்னா அவங்க சைலன்ட்டா இருப்பாங்க. அந்த சைலன்ஸ் தான் அந்த ரூம்ல இருக்க எல்லாரையுமே அன்கம்ஃபர்டபுளா மாத்தும். என்ன பேசலாம், என்ன கவனிப்பாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. பொதுவா வந்து சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ரூல் இருக்கும். ஒரு ஃபார்முலா இருந்துட்டு இருக்கும். இங்க நான் ஒரு ஜோக் அடிக்கிறேன்னா நீங்க எல்லாம் சிரிச்சாகணும். ஏன்னா ஜோக் அடிச்சுட்டு நான் சிரிப்பேன், நீங்க எல்லாருமே சிரிச்சாகணும். அதுதான் விதி. சிரிப்பே வரலனாலும் சிரிச்சாகணும்னு சொல்லிட்டு சில குரூப் சிரிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அந்த ஷோ ஆஃப் பார்த்து அதுக்கேத்த மாரி எப்படி எக்ஸ்பிரஷன் குடுக்கணுமோ, அந்த எக்ஸ்பிரஷன் குடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாரி வந்து இந்த விஷயம் நடக்குது அப்டின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா, அழகா இருக்கு 4 பேர் சொன்னா, நம்ம அழகா இருக்குல்ல அப்டின்ற மாரி சொல்லிட்டு போயிடணும். அப்போ எல்லாமே நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றோமே தவிர்த்து, நாமளா நெறைய இடத்துல வந்து இருக்கிறது கிடையாது. அதுவும் நெறைய பேர் பிராக் பண்ணுவாங்க. அவங்கள பத்தி தற்பெருமை பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து யோசிச்சு சில கூட்டமே அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கும். எதுக்கு போகுது, ஏன் போகுதுன்னே கூட தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் இது எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இந்த விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஜோக் அடிச்சாலும் அவங்களுக்கு தோணுனா தான் சிரிப்பாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு புடிச்சா தான் புடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சொசைட்டியோட விஷயத்த ஃபாலோ அப் பண்ணி அந்த ரூல பின்பற்றாததுனால, யார் இந்த விஷயம்லாம் பண்றாங்களோ, ஜோக் அடிக்கிறவங்க அவங்க ஜோக்குக்கு சிரிக்கலாம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாயிடும். அதே மாரி யாரோ ஒருத்தர் தற்பெருமை பாராட்டுறாங்க, அத கண்டுக்கலன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கம்மியாகும். சுத்தி இருக்கிற பீப்பிளோட கான்ஃபிடன்ஸ் வந்து உடைச்சுருவாங்க சிக்மா மேல்ஸ். அது வந்து வாலண்டரா அவங்க பண்றது கிடையாது. ஆனா ஜென்யூனா அவங்களா இருக்கிறதுனால சில விஷயங்கள் நடக்கிறதுனால, சுத்தி இருக்கிற பீப்பிள் இவங்ககிட்ட ஆர்க்யூ பண்ண வேணாம் தேவையில்லாம. வேற ஏதோ சொல்லிட போறாங்கன்னு சொல்லிட்டு, வேற ஏதாவது உண்மைய கிளறிட போறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட போறோம்னு சொல்லப்படுற பயத்திலேயே, சைலன்ஸ் மூலியமாவே மத்தவங்கள இன்டிமிடேட்டடா வச்சிருப்பாங்க சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தேர் வாக் அவே வித்தவுட் எனி டிராமா அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கொலீகா இருக்கலாம், நெருங்குன சொந்தக்காரங்களா இருக்கலாம். எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு வீக்னஸ் என்னவா பார்க்கப்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம கூட இருக்கிற பீப்பிள் நம்மளுக்கு பிடிக்காம ஏதாவது பண்றாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள ஏமாத்திட்டாங்க. இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுடைய சுயநலத்துக்காக ஏதோ நம்மள பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க டிராமா பண்ற பீப்பிள் அதிகமா இருப்பாங்க. பாரு கடைசி சான்ஸ் இதே மாரி பண்ணிட்டு இருந்தீன்னா, நான் உன்ன விட்டு போயிருவேன். நான் இந்த மாரி பண்ணிடுவேன். நான் இங்கருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி நெறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க தவிர்த்து செயல் எதுவுமே இருக்காது. ஆனா சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் பேச்சே இருக்காது. ஒன்லி வீச் தான்ற மாரி. அவங்க வந்து ஆக்ஷன்ல தான் செய்வாங்க எதுவா இருந்தாலும். ஏன்னா வந்து சான்ஸஸ் குடுப்பாங்க. எந்த ரிலேஷனா இருந்தாலுமே எடுத்தோனே பிரேக் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ் குடுத்தும் அவங்க இன்னும் அதே மாரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நோ டிராமா, நோ எக்ஸ்ப்ளனேஷன், நத்திங் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பேக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னப்பா இது ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. இந்த மாரி செய்யும்போது எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியும்?
சுத்தி இருக்க பீப்பிள் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரியான தாட் நம்மளுக்கு வரும். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய டைமையும், உங்களுடைய எனர்ஜியையும், உங்களுடைய லைஃப்பையும் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து நீங்க வந்து மெஷர் பண்ணியே ஆகணும். அந்த மாரி மெஷர் பண்ணும்போது இவங்க தேவையில்லன்னு நீங்க முடிவு பண்ணிட்டும் அவங்க கிட்ட நீங்க சில விஷயங்கள எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவங்க அத அட்வான்டேஜா தான் எடுத்துப்பாங்களே தவிர்த்து, உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அங்க போயிடும்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஏன்னா என்ன பண்ணாலும் இவங்க என்ன போவா போறாங்க. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, டிராமா பண்ணிட்டு கோவப்பட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா கோவம் தணிஞ்சோனே திருப்பி வந்துருவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடையாது. உண்மையா இருந்தா உண்மையா இருக்கலாம். இல்லையா நம்ம வேலைய பார்த்துட்டு போலாம்னு சொல்லப்படுற இந்த குவாலிட்டி சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து பயமுறுத்தும். சிக்மா மிஸ் மாரி இருக்கிற ஆண்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுமே அப்படின்னு சொல்லப்படுற பயத்துல இவங்க ப்ராப்பரா நடந்துப்பாங்கன்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் வில் நாட் ஃபாலோ த எக்ஸ்பெக்டட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த எக்ஸ்பெக்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து பிரெடிக்டபிள் வேல போகும்போது பிரச்சனை இல்ல. நம்ம நெனைச்சதெல்லாம் நடக்குது. ரூட் ப்ராப்பரா போகுதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது அன்பிரெடிக்டபிள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எதையுமே வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. அடுத்து இது நடக்கும், இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம சில பிரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ் வச்சிருப்போம். இந்த இடத்துல இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும். இந்த இடத்துல இப்படி தான் பேசணும். இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது. இவங்க வந்தாங்கன்னா நிச்சயம் நம்ம மரியாதை குடுத்து தான் ஆகணும். போய் பார்த்து தான் ஆகணும். இவங்க ஒரு விஷயத்துக்கு இன்வைட் பண்றாங்கன்னா, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல நம்மள வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம அந்த பேட்டர்ன நோக்கியே போயிட்டு இருப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா, ஃப்ரீடமா அவங்களோட டிசிஷன்ஸ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கணும்னு நெனைக்கிற ஆண்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போணுன்றதுக்காக போமாட்டாங்க. இது வந்து ராமாயணத்துல வந்து ராவணன் சொன்ன ஒரு ஒரு கோல்டன் ரூல்ன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு முழு மனசோட ஒருத்தர்கிட்ட பழக புடிச்சா பழகுங்க. முழு மனசோட ஒரு இடத்துக்கு போணும்னு தோணுனா மட்டும் போங்க. அரை மனசோட ஒருத்தர் கூட பழகாதீங்க. அரை மனசோட ஒரு இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி ராவணன் சொல்லியிருப்பாரு அவருடைய பொன்மொழிகள்ல. இத ஃபாலோ பண்ற பீப்பிள் தான் சிக்மா மேல்ஸ். அவங்க வந்து இந்த எக்ஸ்பெக்டட் ஸ்கிரிப்ட் எப்பா இங்க இவங்க இவங்க வந்திருக்காங்க. நீங்க வந்து பார்க்கணும்னு எனக்கு தோணாதான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற மாரியான அவங்களுக்கு தோன்ற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா கிறிஸ்டல் கிளியரா யோசிச்சு செஞ்சுட்டு இருக்கிறதுனால, இந்த எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கிரிப்ட்ட வந்து அவங்க கிட்ட வேலைக்கு ஆவாது. பீப்பிள் ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்கன்னா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் ப்ராப்பரா அவங்களுடைய திங்கிங்கோட மீட் ஆச்சுன்னா தான் செய்வாங்களே தவிர்த்து, மத்தவங்களுக்காக செய்ற விஷயம் இங்க எதுவுமே இருக்காது. இந்த ஒரு விஷயம் சுத்தி இருக்க பீப்பிள வந்து இன்டிமிடேட்டடா வச்சிருக்கும். இவங்க கிட்ட போனா இந்த வேலைய நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு போ முடியாது. நியாயமா இருந்ததுன்னா நடக்கும் அந்த வேலை அப்படின்னு சொல்லப்படுற, இந்த தாட் இருக்கிற ஆண்களா இவங்க இருக்கிறதுனால, இந்த ஒரு விஷயம் இவங்க வந்து ரொம்ப இன்டிமிடேட்டடா இருப்பாங்க மத்தவங்க கிட்ட அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இட்ஸ் வெரி மிஸ்டீரியஸ் பீப்பிள். சிக்மா பீப்பிள் மேல்ஸ் ஆர் வெரி மிஸ்டீரியஸ் அண்ட் நாட் ஏபிள் டூ லேர்ன் ஈசிலி அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கிற முக்காவாசியான மனிதர்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஒரு ஓப்பன் புக்கா இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து ஹேப்பியா மாத்தும். ஒரு பேட் நியூஸ் வந்து அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன சேடா மாத்தும். ஒரு கசப்பான அனுபவம் வந்து என்னடா இது இங்க மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லப்படுற எரிச்சல உண்டாக்கும். ஆனா இந்த மாரி இடத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ஷனையுமே வந்து ஃபேஸ்ல காட்டாத பீப்பிளா சிக்மா மேல்ஸ் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க பின்னாடி ஒரு பிரளயமே போயிட்டு இருக்கும். ஆனா காமா வந்து ஒரு ஃபோகஸ்டா பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தான மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல பயங்கரமான ஒரு வெற்றி, ஒரு சக்சஸ் அடைஞ்சிருப்பாங்க. அதையுமே வந்து ஓகே ஃபைன் அப்படின்ற மாரி ஈஸியா எடுத்துட்டு போவாங்க. இதுதான் இந்த வெற்றியும், தோல்வியும் வீரனுக்கு சகஜம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி, அவங்கள அந்த மாரியான ஒரு பெர்சனா மாத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாரியான பெர்சனா மாத்தி வச்சிருக்கிறதுனால, ரியாக்ஷன் வெளியவே தெரியாது. அவங்க ஃபேஸ்ல வந்து என்ன நடக்குது அவங்க லைஃப்ல, எப்படி போகுது, என்ன பண்றாங்கன்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் யாராலயுமே மெஷர் பண்ண முடியாதனால, இன்டிமிடேட்டடா இருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி, ஒரு வேளை இவங்க என்ன இப்ப ரோபோவா? இவங்களுக்கு என்ன ஃபீலிங்கே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களோட ஒரு விஷயத்த டீப்பா ஃபீல் பண்ண முடிஞ்ச ஒரு ஆண்கள். மத்தவங்க ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்களோ, அத விட அவங்க டீப்பா யோசிச்சு ஃபீல் பண்ணாலுமே, அத வெளிப்படுத்தாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்த யார்கிட்டயுமே குடுக்கக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. மேக்ஸிமம் அவங்களே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். அத வந்து அவங்கனால மாத்த முடியும்னு சொல்லப்படுற நம்பிக்கை இந்த ஆண்கள்கிட்ட அதிகமா இருக்கிறதுனால, இவங்களோட ரியாக்ஷன்ஸ வந்து ஈஸியா வந்து யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தேர் பேஷன்ஸ் இஸ் அன்நெர்விங் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொறுமையா இருக்கலாம். இவ்வளவா பொறுமையா இருப்பீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு, இந்த பாஷா படத்துல கூட ஒரு டயலாக் ஒண்ணு வரும். ஒரு நாய் பூனை கூட அடிக்க வந்தா சீரும். இவ்ளோ அடிய வாங்கிட்டு கம்முனு இருக்கீங்களே! யார் நீங்க? அப்படின்ற மாரி வந்து ரஜினி சார பார்த்து அவங்க தம்பி கேட்பாங்க. உங்களுக்கு கோவமே வராதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி அவ்ளோ ஒரு பேஷன்ஸையும், பொறுமையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆண்களா அவங்க இருப்பாங்க. பொதுவா வந்து நம்ம சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம யாராவது ஒருத்தர வந்து நம்மள யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள ஏதாவது திருப்பி பண்ணிடணும். நம்மள யாராவது வந்து கோவப்படுத்திட்டாங்கன்னா, அவங்கள திருப்பி கோவப்படுத்தணும். நம்மகிட்ட யாராவது பனிப்போர் மாரி நல்லா பேசிக்கிட்டு பின்னாடி வந்து வேல பார்க்குறாங்கன்னா, நம்மளும் அதே மாரியே செய்யணும்னு சொல்லப்படுற, இந்த ஷட்டில் கார்க் விளையாடுற மாரி நான் அடிச்சேன்னா நீ திருப்பி அடிப்ப, நான் அடிச்சேன்னா நீ திருப்பி அடிப்பன்னு சொல்லப்படுற, இந்த கேம்க்குள்ள சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள் இருக்க மாட்டாங்க. என்ன பத்தி நீ ஒரு ரூமர் சொல்றியா? சொல்லிக்கோ. டைம் வந்து ப்ரூவ் பண்ணும் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ போட்டியா நினைக்கிறியா? நினைச்சுட்டு போ. எனக்கு நீலாம் போட்டி கிடையாது.
எனக்கு நான் தான் போட்டின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டியா நடிச்சுட்டு அப்படிதான் போவாங்களே தவிர்த்து, ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் கிட்ட இருக்க கேம் விளையாட மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டைம் பதில் சொல்லும்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த டைம வச்சு தான் விளையாடுவாங்க. இன்னைக்கு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு நாள் ஒரு ஸ்டெப்பா அவங்க உயர்ந்துட்டே போவாங்களே தவிர்த்து, ரிசல்ட்ட பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க. ப்ராசஸ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஒரு குவாலிட்டி அவங்கள வந்து ரொம்ப பேஷன்ஸான ஒரு ஆண்களா மாத்திரும். ஏன்னா எதுவுமே வந்து நம்மளோட ப்ராசஸ் தானே தவிர்த்து ரிசல்ட் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு எப்படியோ இருக்கிறவங்க கூட நாளைக்கு எப்படி வேணா மாறலாம். அப்போ மாற்றத்த வந்து உருவாக்குறது ஒருத்தருடைய அந்த ப்ராசஸ். நீங்க என்ன வேலைகள செய்றீங்களோ அதுதான். அதுல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கிறதுனால, இந்த சின்ன சின்ன காக்கா சண்டை, குருவி சண்டை அப்படின்னு சொல்லப்படுற இந்த பழி வாங்குறது, சண்டை போடுறதும் இல்லாம, லாங் டர்மா அவங்கள வந்து எந்த மாரியான ஒரு மனிதர்களா மாத்திக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்த நோக்கி போயிட்டே இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா அவங்களும் ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்கள சுத்தி சண்டை போட்டுட்டு இருந்தவங்க சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க கீழ. ஆனா அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. இதனால தான் இவ்ளோ ஒரு பேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த பேஷன்ஸ்க்கு பின்னாடி நெறைய பதிலடி குடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். இதனாலயும் இவங்க வாய திறக்காமலே வந்து அடுத்தவங்கள மிரட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ என்றத விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஆரா இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு எனர்ஜி இருக்கு. நம்ம எங்க போனாலுமே கூட சரி, நம்ம உண்மையா என்ன நினைக்கிறோமோ, நம்மளுக்குள்ள என்ன தாட்லாம் ஓடுதோ, நம்ம என்ன மாரியான விஷயங்கள்லாம் யோசிக்கிறோமோ, அத பேஸ் பண்ணி மத்தவங்க நம்மள வந்து உணர முடியும். ஓகே இவங்க வந்திருக்காங்க. அப்பா இவங்க வந்தாங்கன்னா ஃபுல்லா பிரசன்ஸ் சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல ஜோஷா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர பார்த்தா சொல்லுவோம். சில பேர பார்த்தா ஏன் தான் இவங்க வந்தாங்களோ, இவங்க வராமலே இருந்திருக்கலாம். இவ்ளோ டல்லா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்ப எல்லாமே நம்மளுடைய திங்கிங், நம்மளோட ஃபீலிங்க பொறுத்து நம்ம ஆறா வெளிப்படும். ஆனா, இந்த வெளிப்படுத்துற விதத்த வந்து எந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள என்ன திங்கிங், ஃபீலிங் ஓடுதுன்னே தெரியாம சில பேர் அப்பியர் ஆகும்போது அந்த நேரம் ஃபுல்ஃபில் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் சிக்மா மேல்ஸ் அப்டின்ற மாரி சொல்லலாம். அதுக்கான காரணம் அவங்க எதையுமே மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண நினைக்க மாட்டாங்க. அவங்க அவங்களாவே இருக்கிற இந்த ஒரு ஸ்டைல் தான் வந்து மத்தவங்கள வந்து அவங்கள ஒரு இன்ஸ்பைரிங்கான மென்ஸா பார்க்க வைக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.